सत्यसाई पादाम्बुजं भजरे मानस निरन्तरं परमपवित्रं पावनचरणं कलिमलदहनं श्रीगुरुचरणं भवभयनाशन दुरितनिवारण पर्तिपुरीश्वर पंकज चरणं भजरे मानस निरन्तरं भज भजरे मानस निरन्तरं प्रेम स्वरूपलारा embodiments of love அப்படின்னா சுவாமி எப்போதுமே அவரோட சம்பாஷணையை ஆரம்பிப்பார். அவதார புருஷர் பிரேமையின் அவதாரமே மனுஷால பார்த்து பிரேமையின் ஸ்வரூபமே அப்படின்னு அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? ஜெனரலாவே அவதார புருஷர்கள் ராமராகட்டும், கிருஷ்ணர், ஷீரடி பாபா, சத்யசாய் பாபா, இவா எல்லாரோட நோக்கமும் மனுஷாலோட சகஜமா பழகி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை உணர வைக்கிறது தான். அந்த தெய்வீக தன்மையை உணர்றதுக்கு சுவாமி சொல்ற ஒரே மார்க்கம் அன்பு மட்டுமே. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை அப்பதான் தவழ ஆரம்பிச்சிருக்கிறா. அப்ப அந்த குழந்தைக்கு வாவான்னா அதுக்கு தானாவே அம்மாவோட தோள் மேல ஏறி போய் உட்காந்துக்க தெரியாது. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா, கீழே குனிஞ்சு அந்த குழந்தைய வாடாக்கன்னான்னு தூக்கி தன் மார்போட அணைச்சு குஞ்சுவா. அந்த அம்மாக்கு அப்ப எந்தவித அகந்தையோ இல்ல பொறாமையோ இல்ல தான் தான் பெரியவ அப்படின்ற எண்ணமும் இருக்காது. அன்பு மட்டுமே இருக்கும் அவ மனசுல. அதே போலதான் நம்ம சுவாமி மேலிருந்து கீழே இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அன்புன்ற விதைய விதைக்கிறார். Love is my form, truth is my breath, bliss is my food. No reason for love, no season for love, no birth, no death. அப்படின்னு லவ்வையே தன்னோட லைஃப் மெசேஜா சுவாமி நமக்கு கொடுக்கிறார். அன்புங்கிறது பண்பு, கனிவு அப்படின்னு அடிக்கின்றே போல அர்த்தங்கள். ஆன்மீக தன்மையை உணர்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா சுவாமி என்ன சொல்றாருன்னா, இப்ப பெங்களூர்ல இருந்து நம்ம புட்டபர்த்திக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பெங்களூர்ல நின்றுபடி பார்த்தா புட்டபர்த்தி தெரியாது, ஆறு புட்டபர்த்தியோட திசையும் தெரியாது. நம்ம மைல்கல்களை பார்த்துதான் நம்ம சரியான திசையில போறோமான்னு தெரிஞ்சுப்போம். அதே போல இந்த ஆன்மீக தன்மையை உணர்றதுக்கான ஒரே வழி அன்புன்ற மைல்கல் மட்டும்தான். அந்த கூகுள் மேப்ஸ் மாதிரி எதுவுமே வந்து ஆன்மீக தன்மையை உணர்றதுக்கு எதுவும் கிடையாது. சுவாமியோட லவ் நம்ம எல்லார் மேலயும் சரிசமமான அளவுக்கு பாகுபாடே இல்லாம அள்ளி கொட்டுவார் சுவாமி. சுவாமி ரொம்ப டிவைன் லவ் நமக்கு காட்டின்னு இருக்கார். நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா, ஆஹா சுவாமிக்கு என்ன அன்பு நம்ம மேல. அதே அந்த விஷயம் நடக்கலைன்னா, ஆஹா சுவாமிக்கு அன்பு இல்லையோ அப்படின்னு தோணிடும். ஆனா அதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கிறதுனால தான் சுவாமி அதை நடத்தாம ஆக்கியிருப்பார். அந்த டிவைன் லவ்ல ரொம்ப செல்ஃப்லெஸ், சேஞ்ச்லெஸ் அண்ட் ஃபியர்லெஸ் லவ், அதே லவ் தான் சுவாமி நம்மளும் காட்டணும்னு எதிர்பார்க்கிறார். जीवन ज्योति तुम हो साई, प्रेम की ज्योत जलाओ साई, प्रेम की ज्योत जलाओ, जीवन के इन अंधियारों में साई दीप जलाओ, साई दीप जलाओ, सत्य साई दीप जलाओ, प्रेम की ज्योत जलाओ साई, प्रेम की ज्योत जलाओ. அன்புன்ற விளக்கை ஏற்றுவோம் சாய். அதுவும் இந்த ஆராதனா மகோத்சவன்ற சாயின்ற ஒளியில இணைஞ்சு வாழ்க்கையில தெய்வீக தன்மையை உணர்ந்து மேல்நிலை அடைவோம். அன்பால் இணைவோம், ஆராதனை செய்வோம். ஜெய் சாய்ராம்.